சரியா தெரியல சார். எஸ் ப்ளீஸ். இப்ப சொல்லுங்க மேடம். உங்களுடைய கேள்வி, சந்தேகம், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்களை எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். சார் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வந்து ம். நம்ம வந்து ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கோம்னா, ஒண்ணு உடம்புக்கு குடுத்தா அது மனதுக்கும் சரியாகுது. மனதுக்கு குடுத்தா அது உடம்புக்கு சரியாகுது. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து அந்த உயிர் ஆற்றலுக்கு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறாப்புல இருக்கு. அப்போ அது வந்து இந்த டைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து எக்ஸாக்ட்லி நான் வந்து ஒரு நாளு அ இது தொண்டை வறட்சியா இருக்கு. அதே சமயத்துல நெஞ்செல்லாம் வலிக்குன்னே. அப்போ நீங்க வந்து அ அப்போ தொண்டையில பிரச்சனைன்னா மூலாதாரத்துல தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உடனே நான் வந்து என்னடா இது நம்மளுக்கு வலிக்குதுன்றோம் சார் சார் வந்து நம்மளுக்கு டீச் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஒரு செகண்ட் நினைச்ச உடனே நம்ம முன்னாடி ஒரு பிக்சரை வச்சுட்டு அத டக்குன்னு எடுத்துட்டோம்னா அந்த பிக்சர் மறைஞ்சு போயிரும். அதே மாதிரி அந்த பெயினு எல்லாமே போயிடுச்சு. எனக்கு இன்ன வரைக்கும் ஐ வாஸ் ஒண்டரிங் வாட் மேஜிக் யூ ஆர் ஹேவிங் அப்படின்னு. அதுதான் நான் உங்ககிட்ட கூட முன்னாடி கூட சொன்னேன். அந்த ஒரு செகண்டு அது என்னதான் மந்திரம் நடந்துச்சுன்னே தெரியல சார். ஒரு செகண்ட் அந்த டக்குன்னு அந்த ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட் எல்லாமே போனாப்புல இருந்துச்சு. அ அதுதான் நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும், அதுக்கும் இந்த உயிர் ஆற்றல்ல அது வந்து ரெக்கார்ட் ஆனா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். சூப்பர். சூப்பர். வெரி குட், வெரி குட்.